ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் முன்னாடி காமிச்சேன்ல அந்த ட்ரெஸ் தான் எப்படி தைக்கணுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து நான் கட்டிங் வந்து இது பண்ணிட்டேன், போட்டு வச்சுருந்தேன். அவங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் என்ன அளவு அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இது வந்து சும்மா நார்மல் ஒரு 2 சுடிதார் தைச்சிட்டு மீதி இது ஒரு கலர், அது ஒரு கலர். பார்த்தா நான் அப்படி தெரியாது, 2 ஒரே சுடிதார் மாதிரி தான் தெரியும். கொஞ்சோண்டி மீதி இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு நான் பாப்பாவுக்கு வந்து எதாவது தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணது தான். இது வந்து அந்த சுடிதாருக்குள்ள லைனிங், இது வந்து இன்னொரு சுடிதாரில் உள்ள பேண்ட்டு கிளாத்து. அந்த மாதிரி தான் எடுத்தேன். அது 2 கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே புரியும் எப்படி தைச்சிருக்கேன் என்ன அப்படின்றது எல்லாமே. ரொம்ப சிம்பிள் தான். வீணாக தான் தூர போடுவோம் இந்த துணியெல்லாம். அதிகபட்சம் நம்ம வந்து பட்டிக்கு தான் எடுப்போம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக வேறு அதாவது ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு தான் நம்ம வந்து இதை தைக்க முடியும். அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா தைக்க முடியாது. இப்போ என் பாப்பா வந்து ஒரு நார்மல் ஹைட்டு, நார்மல் வெயிட்டு, ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி தைச்சி போட்டாலும் அவங்களுக்கு வந்து செட் ஆகிடும். கடையில் உள்ள ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு செட் ஆகிறதில்ல, ரொம்ப லூஸாக இருக்குது அந்த மாதிரியாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து கடையில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. 2வது வந்து எப்படின்னா ரொம்ப கசகசன்னு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால இது வந்து காட்டன் ட்ரெஸ் நம்ம வீட்டிலேயே தைச்சி போடுறோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அதனால் நான் வந்து எப்போவுமே வீட்டில் தான் தைச்சி போடுற மாதிரி இருக்கும். நார்மலாகவே நம்ம இந்த மாதிரி கவுன் எல்லாமே வந்து பேசிக் லெவல்லே வந்து நம்ம தைச்சி பார்த்துருப்போம். ஒருவேளை தைக்கவே தெரியாது அப்படின்றவங்களுக்கு வந்து இது ஒன்றும் பெரிய இதே கிடையாது. ஜஸ்ட்டு அடித்து திருப்பி தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். அடித்து திருப்பிட்டு இதை வந்து அந்த கிளாத்து லென்த்து பத்தாதுன்றதுனால எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து தான் வந்து இது அந்த எல்லோ கலர் கிளாத்தை கொடுத்துருக்கேன். அது எல்லோவும் ஒரு மாதிரி வெந்தய கலர் மாதிரி இருந்துச்சு. அதை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் மெதுவாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இன்னுமுமே வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுல தான் எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குன்றது வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் வேறு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கும் வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். பிகினர்ஸ் கூட நம்ம வந்து இதை தைச்சிடலாம். ரொம்ப ஈஸி. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் வந்து தைச்சிருக்கேன். எதையுமே வந்து இது பண்ணவோ மறைக்கவோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு போடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நீட்டாக தைச்சி போடுற மாதிரி தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி தான். ஒரு டைம் பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க. அதாவது இப்போ நிறைய அதை நம்ம வந்து பெரிய டெய்லராக இருக்கிறவங்க, தைக்கிறவங்களுக்கு காணாது, அந்த மாதிரி டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப மினிமம் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், சுடிதார்லாம் தைக்கிறேன், ஓரளவுக்கு சுடிதாரும் வருது அப்படின்றவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 2 in 1 தான். நீங்கள் அந்த சுடிதாருக்குள்ள கிளாத்து உங்களுக்கு வேஸ்ட்டாக தூர தான் போடுவீங்க. அந்த வேஸ்ட்டாக தூர போடுற கிளாத்தை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணியிருக்கேன்னா, சிம்பிளாக அடியில் அந்த எல்லோ கலருக்கு அடியில் வந்து இந்த மேலே இருக்கிற அந்த பூ டிசைனையே திரும்பியும் கொண்டு வந்தேன். அது வந்து கொஞ்சம் எனக்கு என்னமோ ரொம்ப அழகாக இருந்தது போல் தோணுச்சு. மேலே ப்ளைனாக இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காண்டி கை வந்து அந்த பூ போட்ட கிளாத்துலேயே வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரியும். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து எந்த அளவுக்கு சிம்பிள்னால் பார்த்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு சிம்பிளாக தான் தைச்சிருக்கிறேன். நான் வந்து அளவுகள் மட்டும்தான் நான் இதில் வந்து உங்களுக்கு கொடுக்கல. வேணுன்ட்டுனா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அளவுகள் வந்து இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு கவுன் போட்டிருந்தேன், அது 2யுமே வந்து நான் வீடியோவில் வந்து இன்னொரு தனியாக ஒரு வீடியோவாக வந்து கட்டிங் வீடியோ வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது நிறைய பேர் வந்து இந்த துணியெல்லாம் வேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து இதை வீடியோவாக போட்டேன். நான் பாதி பேர் தைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து துணியை யூஸ் பண்ண தான் செய்வாங்க.
அப்படி யூஸ் பண்ணாதவங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாம். வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய குட்டீஸ்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி குட்டீஸ் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்களுக்கு குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இப்படி தச்சு கொடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கும் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். நமக்கு ஒரு அந்த துணி வீணாக போகலை, ஒருத்தவங்களுக்கு தச்சு கொடுத்தோன்ற ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. சிம்பிளாக தைக்கிற மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக அந்த ட்ரெஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னா, ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கும். அந்த 15 நிமிஷமுமே நான் வந்து எந்திரிச்சிட்டு போயிட்டு அந்த மாதிரி இருந்ததுனால தான் டைம் ஆச்சு. இல்லாட்டி போனால் அந்த இதுக்கும் ஊடையில் தான், அதாவது ரொம்ப சுருக்கமான நேரம் தான் ஆயிருக்கும். இன்னொன்று என் பொண்ணுக்கு அப்படின்னு நான் தைக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக தைச்சி பிடிச்சிருவேன். கடகடான்னு தைப்பேன். ஏன்னா அவளுக்கு வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா அவள் போட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்திலேயே இருப்பாள். அதுக்காக வேண்டி நான் வந்து அப்படி அவள் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். இது வந்து நார்மல் ஒரு லைன் டைப் டைப்ஸ் கட்டு மாதிரி தான், அந்த மாதிரி தான் தைச்சிருந்தேன். ரவுண்டட் அந்த மாதிரிலாம் போடல, நார்மலாக தான் தைச்சிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் போட்டால் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு பாப்பாவுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பாவுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக இருந்தது. நல்லா இருக்குமா அப்படின்னா, அவள் வந்து சும்மா வீட்டில் டியூஷன் அந்த மாதிரி போகிறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்குவா அப்படின்றதுக்காண்டி தான் மெயினாக வந்து நான் இதை தைச்சி கொடுத்தேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் என்னைய மாதிரி இந்த மாதிரி துணியை வேஸ்ட் பண்ணாமல் திரும்ப யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத. இது வந்து ஒரு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சு ஒரு கிளாத் கொடுக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் 1/2 இன்ச் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சுது. ஸோ இது வந்து நான் ஒரு 1 இன்ச் பக்கம் கொடுத்துருக்கேன். மடித்து தைக்கும்போது ஒரு 3/4 இன்ச் அந்த மாதிரி வந்துச்சு. கரெக்டாக அவ்வளோ அழகாக இருந்தது. தைக்கும்போதுமே ரொம்ப ஈஸியாக தைச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம்தான் அதிகபட்சம். நீங்கள் மெதுவாக தைச்சிங்கன்னா கூட ஒரு 1/2 மணி நேரம் தைப்பீங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. இது மாதிரி தான் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய ஸ்கர்ட்டெல்லாம் தைக்கிறோம் இல்லையா, கவுன் அந்த மாதிரிலாம் தைக்கிறோம் இல்லையா, லைன் குர்த்தி அந்த மாதிரிலாம் தைக்கிறதுக்கு இது வந்து ஒரு சின்ன பேஸ், அவ்வளோதான். இது என் பொண்ணை வச்சு தான் நான் வந்து சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணது தான். இது மாதிரி நிறைய கவுன் வந்து என் குழந்தைக்கு நானே தான் தைச்சி போட்டுக்குவேன். இது வந்து ஒரு மாடல், அவ்வளோதான். ஒவ்வொரு மாடல், அதாவது அந்த ட்ரெஸ் துணிக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த மாடல் எப்படி எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நானாக பார்த்து டிசைன் பண்ணி தைச்சிக்கிறது தான். இது வந்து நம்ம எந்த இதுலேயும் ஐடியா பார்க்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறது. இன்னுமே நான் நிறைய தைக்கணும்னு துணியெல்லாம் அப்படி துணியாக வச்சுருக்கிறேன். அப்படி பத்தலை அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வாங்கிட்டு கொஞ்சம் மட்டும் காசு கொடுத்து கிளாத் வாங்கிட்டு இந்த கிளாத்தையும் அந்த கிளாத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிட்டு அப்படியே தைச்சிக்குவேன். அது வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கிராண்டாகவும் தெரியும். அதுக்காக தான் நான் வந்து இப்படி தைச்சிக்கிறது. உங்களுக்குமே வீடியோ வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். கிளாத் எப்படி இருந்தது, ட்ரெஸ் எப்படி இருந்ததுன்றதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரெஸ் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸோடைய அவுட்புட் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்றது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எப்படி இருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.